இன்றைக்கி நடந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு நற்செய்தியே இல்லையோ, ஆனால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய நற்செய்திங்க. அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு தோல்வி கேப்டன் சிக்கந்தர் ராசா பேசியிருக்காரு. கண்டிப்பாக இதை மட்டும் பண்ணியிருந்தா இந்த ஒரு போட்டியை அசால்ட்டாக வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க. இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு வெற்றியால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய நற்செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தலாம். நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் மற்ற லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி குரூப் 1 இன்றைக்கி 2வது போட்டி ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணி மோதிருந்தாங்க. இந்த ஒரு போட்டியில் ஜிம்பாப்வேவை தூக்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் அணி அந்த அளவுக்கு தரமான பேட்டிங் மற்றும் பவுலிங் வெளிப்படுத்தி இந்த ஒரு போட்டியை அசால்ட்டாக மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி தோத்தாங்களோ அதை விட மேல் மடங்காக போயிட்டு ஜிம்பாப்வே தோத்துனாங்க நம்மளோட வெஸ்ட் இண்டீஸ் அணிகிட்ட. கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியில் என்ன தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சிக்கந்தர் ராசா, அதாவது நம்மளோட ஜிம்பாப்வே கேப்டன் இருக்கார் இல்லையா, போட்டி கீப்பர் இருக்குது, இதை மட்டும் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியை நாங்கள் எளிமையாக ஈஸியாக வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போட்டிக்கு பிறகு சொல்லி என்னங்க புண்ணியம், ஆனால் அந்த போட்டியில் செயல்படுத்திக்கணும். அந்த போட்டியில் கரெக்டாக செயல்படுத்தாமல் இந்த தோல்வி தழுவியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வே இந்த ஒரு தொடரை பொறுத்தவரையும் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. அன்பீட்டனோட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷூட்டுக்கு உள்ளே வந்திருந்தாங்க. ஆனால் இப்போது முதல் போட்டியில் மிகப்பெரிய தோல்வி. தோல்விக்கு முக்கிய காரணமே அவங்களோட ஃபீல்டிங் தாங்க. ஃபீல்டிங்கை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 கேட்ச் விட்டுருப்பாங்க. ஹெட்மயருக்கு 2 கேட்ச் விட்டுருப்பாங்க. அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மேட்ச் எப்போவே மாறி இருக்கும். 250 ரன் அடிச்சிருக்கவே மாட்டாங்க வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரையும். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் தரமான பேட்டிங் லைனப்புங்க. பார்த்துருப்பீங்க. யார் வந்தாலும் சரி அடி பொலன்னு புழக்கிறாங்க. அங்கே ஹிட்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஜிம்பாப்வே நாங்கள் பவுலிங் பண்ணுறோம் சொன்னாங்க. அதேமாதிரியே பேட்டிங் கிளம்புறீங்க வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் தொடக்கத்தில் என்னதான் 2 விக்கெட் விட்டுருந்தாலும் அதுக்கப்புறம் ஹெட்மயர் மற்றும் நம்மளோட ராமன் பவல் 2 பேர் சேர்ந்து நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தியிருப்பாங்க. நல்ல ஒரு பேட்டிங் இல்லை, தரமான அசுத்தரமான பேட்டிங்கு போட்டு மாட்டடி அடித்து நம்ம ஜிம்பாப்வே வாட விட்டாங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில கேட்சை கொடுத்தாங்க. அந்த கேட்ச்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு ஜிம்பாப்வே விட்டுட்டாங்க. அதனால் ஸ்கோர் 254 அடித்தாங்க. 6 விக்கெட் இழப்புக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஸ்கோர். கண்டிப்பாக முடிவு பண்ணிடலாம் ஜிம்பாப்வே தோல்வி அப்படிங்கிறது. அதேமாரி தான் பேட்டிங்கில் சின்ன ட்ரை கூட பண்ணாமல் இந்த ஒரு போட்டியை தோல்வி தள்ளிட்டாங்க சொல்லலாம். ஜிம்பாப்வே தோற்ற காரணத்தினால இந்த பாயிண்ட் டேபிளில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடச்சிருக்கு. அதாவது ஜிம்பாப்வே இப்போது கீழே போயிட்டாங்க. இந்தியாவோட கீழேங்க. ஏன்னா ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவோட மோசமாக தோற்றதுனால இந்தியாவுக்கு கீழே போயிட்டாங்க. அதே அடுத்து நம்ம ஜிம்பாப்வே கூட தான் மோத போகிறோம். அதனால் இதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லது. அடுத்த போட்டியில் ஜிம்பாப்வே தோற்கடிச்சா கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஷூட்டரில் வெற்றி பெற்று மேலே போயிட்டு செமிஃபைனல்ஸ்குள்ளே போயிடலாம். நாம் செமிஃபைனல்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா மற்ற அணியோட துணைகள் வேணும். அப்படின்னா தான் நம்ம உள்ளே போக முடியுங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காட்ட அந்த அடி வாங்கினதுனால கண்டிப்பாக மற்ற அணிகள் துணையை நம்ம பண்ண முடியும். ஸோ மற்ற அணிகள் தோற்கணும். சவுத் ஆஃப்ரிக்காலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அணி. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அதை விட மிகப்பெரிய அணி. இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனிவே இப்போ ஜிம்பாப்வே தோத்தாச்சு. இதன் காரணமாக அடுத்த போட்டியில் நம்ம ஜிம்பாப்வே கூட மோத போகிறோம். அந்த போட்டியில் இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்தியா செமிஃபைனல்ஸ்குள்ளே போக. இருந்தாலுமே நம்ம அடுத்த வர போட்டி 2 போட்டியுமே மஸ்ட் வின் போட்டி வெற்றி பெறணும். ஒரு போட்டி இந்தியாவுக்கு தோற்றா கூட கண்டிப்பாக செமிஃபைனல்ஸ் கனவோட போக வேண்டியதான். அடுத்த 2 போட்டியும் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நம்மளோட ஜிம்பாப்வே ஃபஸ்ட்டு மோதுறோம். அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட மோதுறோம். அதனால் அடுத்த போட்டி முக்கியமான போட்டி. அதுக்கு முன்துணையாக இன்றைக்கி ஜிம்பாப்வே தோற்று இந்தியனுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துட்டான்னு சொல்லலாம்.